எப்படி வந்து சனாதனத்தை பற்றி பேசும்போது உதயநிதி அவர்கள் மீது விமர்சனங்கள் பல எழுந்ததோ, அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களை பற்றி பேசும்போது அண்ணாமலை அவர்களுக்குமே வந்து விமர்சனங்கள் எழுந்துச்சு. இந்த வழக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் தீவிரமடையுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கேயுமே பேசும்போது மேக்சிமம் புள்ளி விவரங்களோட ஆதாரங்களோடு பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு அவர் தவறி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அதை வந்து சமாளிக்கிற விதமாக அதை வந்துட்டு ஓகே அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய பதிவு இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்கள் வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறாரு. கூடுதலாக இன்னொரு விஷயமா சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஊழல்கள், திமுக பண்ணக்கூடிய சேட்டைகள், திமுக மக்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்காங்க, வரலாற்றில் அவர்கள் என்னென்ன பிழைகளை உருவாக்கியிருக்காங்க, எந்தெந்த வரலாறெல்லாம் மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல உண்மைகளை வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் மீது வந்து வழக்கு பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு காணொலியில் வந்து நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். அதற்கு ஆளுநர் அவர்களே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்ற தகவலையுமே நேற்று நம்ம அந்த விஷயத்தில் சொல்லியிருந்தோம், அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் தரப்புல இருந்து என்ன பதில் வந்திருக்கு, அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார், அவர் சொன்ன பதில் சரியா, நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், சனாதனம் பற்றி உதயநிதி அவர்கள், இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி வந்து பேசியிருந்தார். அது பல சர்ச்சைக்கு வழிவகுத்துச்சு, பல பேராலேயும் விமர்சிக்கப்பட்டுச்சு. இது குறித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மேக்சிமம் பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. பாஜக சார்பில் தமிழகத்தில் வந்துட்டு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு, கண்டனங்களும் தெரிவித்தாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்று பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த ஒரு விழாவில், அதாவது 1956 முத்துராமலிங்க தேவர் கலந்து பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இங்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க, சிலர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து இந்த போக்கு நீடிச்சிச்சுன்னா மீனாட்சி அம்மனுக்கு வந்துட்டு ரத்தத்தால் அபிஷேகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொன்னதாக அண்ணாமலை அவர்கள் சொன்னார். இதுக்கு வந்து அண்ணாதுரை அவர்களும் PT ராஜன் அவர்களும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தார். இதற்கு அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுகன்ட்டு எல்லாருமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் எப்படி மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களை வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம், இது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. ஸோ பல பத்திரிகைகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே முத்துராமலிங்க தேவர் அப்படி பேசவே இல்லை, அண்ணாமலை அவர்கள் எட்டுக்கட்டி பேசுகிறதுக்கு நினச்சி அப்படி பேசிட்டாரு, தெரியாமல் அப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு சில இடங்களில் வந்துட்டு மிகைப்படுத்தி சொல்வதாக சில புத்தகங்கள் வந்துட்டு முத்துராமலிங்க தேவரை வந்துட்டு மிகைப்படுத்தி சொல்வதற்காக அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சில பேர் எழுதியிருப்பாங்க. அதை அண்ணாமலை அவர்கள், பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருப்பார், அதை எடுத்து கூட பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சிச்சு. எப்படி வந்து சனாதனத்தை பற்றி பேசும்போது உதயநிதி அவர்கள் மீது விமர்சனங்கள் பல எழுந்ததோ, அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களை பற்றி பேசும்போது அண்ணாமலை அவர்களுக்குமே வந்து விமர்சனங்கள் எழுந்துச்சு. இதை வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சேலம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. இந்த மாதிரி இரு தரப்பினருக்கிடையே வந்து மோதலை உருவாக்குவதற்காக அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி யுவராஜ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து இரு தரப்பினருக்கிடையே மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அது இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸோ தமிழக அரசு வந்து இதுக்கு அனுமதி வழங்கணும் இந்த வழக்கை வந்து எடுத்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. தமிழக அரசுமே வந்து அனுமதி கேட்குறாங்க. யாருக்கிட்ட? ஆளுநர்கிட்ட. ஆளுநருமே ஒப்புதல் கொடுத்துட்றாரு. இந்த வழக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் தீவிரமடையுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒப்புதல் கொடுத்ததுக்கான நகலை ஃபுல்லாக நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. இன்னும் 2 நாட்கள் அதாவது 3 நாட்களில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அதில் வந்து ஆஜராகி அதுக்கான விளக்கங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நேற்றுலேருந்து ட்ரெண்டிங்கில் தான் இருந்துச்சு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து பேசிக்கிட்டாரேன். குறிப்பாக பாஜகக்காரங்க வந்துட்டு பல உண்மைகளை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். திமுக அந்த உண்மைகளை மறைப்பதற்கும் அந்த உண்மைகளை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும்
பல வழக்குகளை வந்துட்டு எங்கள் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் வழக்குக்கு வந்து பயந்தவன் கிடையாது, வழக்குகளை தரவாடாலும் போடுங்க, நான் வந்து சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. முத்துராமலிங்க தேவர் அப்படி பேசியதற்கு ஆதாரங்கள் இருக்குது. முத்துராமலிங்க தேவர் அப்படி பேசியதை வந்து மக்கள்கிட்ட இருந்து மறைக்கணும். நீங்கள் வந்து நாத்திகவாதிகள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, உங்களை வந்துட்டு பெருமைப்படுத்தி பேசணும், உங்களை பற்றி முத்துராமலிங்க தேவர் சொன்னதை வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேர்த்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, திமுக நினைக்குது. அதனால தான் என் மீது வந்து வழக்கு பதிவுப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்துட்டு இது எக்ஸ்தலத்தில் வந்துட்டு பதிவு போட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயம் பாஜக தரப்பினரில் இருக்கக்கூடிய பலருக்குமே வந்துட்டு ஒரு ஆறுதலாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பேசியதில் வந்து தவறு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கூட யோசிச்சாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்புகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கேயுமே பேசும்போது மேக்சிமம் புள்ளி விவரங்களோட ஆதாரங்களோடு பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு அவர் தவறி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அதை வந்து சமாளிக்கிற விதமாக அதை வந்துட்டு ஓகே அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய பதிவு இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்கள் வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறாரு. கூடுதலாக இன்னொரு விஷயமா சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 வருஷத்தில் பல பேர் வந்துட்டு பல உண்மைகளை வந்துட்டு வெளியே சொல்லிட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஊழல்கள், திமுக பண்ணக்கூடிய சேட்டைகள், திமுக மக்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்காங்க, வரலாற்றில் அவர்கள் என்னென்ன பிழைகளை உருவாக்கியிருக்காங்க, எந்தெந்த வரலாறெல்லாம் மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல உண்மைகளை வந்துட்டு பாஜகவை சேர்ந்தவர்களும் சில சமூக ஆர்வலர்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரோட வாயுமே கட்டி போடணும், எந்த உண்மையும் வெளியே வந்துடக்கூடாது, அதனால் அவங்க மேலே வழக்கு பதியுங்க அப்படின்ற மாதிரி தீவிரமாக வந்து வழக்கு பதிகிறதுல வந்துட்டு திமுக இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டுலேருந்து அவர் தெரிவிக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் போய் அடுத்து அவருடைய தரப்பு வாதங்களெல்லாம் சொல்லுவார். உங்களுக்கு என்ன தோணுது? அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரியா? முத்துராமலிங்க தேவர் உண்மையிலே அப்படி சொல்லியிருந்தாரா? திமுக அரசினுடைய இந்த நடவடிக்கை வந்து சரியாதான் இருக்கா? தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கை சரியாதான் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.